ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் பூசணி நடவு முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாம்பல் பூசணியில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்எஸ்ன்ட்டு இந்த ரகம் விதையை வந்து தேர்வு செஞ்சுருக்கோம். ஏன் இந்த ரகத்தை நாங்கள் தேர்வு செஞ்சோன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகுணா என்ற ஒரு ரகம் ஒன்று இருக்குது, மைக்கான்னு ஒரு ரகம் இருக்குது. நமக்கு அந்த சுகுணாவில் வந்து பார்த்தோமா, நம்ம சாம பூசணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பல் மாதிரி ஒரு லேயர் வராது, அது பச்சையாகவே வரும். அது பச்சையாக நம்ம போன தடவை நாங்கள் அதை ட்ரை பண்ணப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, பூச்சி தாக்குதல் வந்து அது ஈஸியாக அட்டாக் பண்ணுது. ஆனால் இது வந்து பார்த்தோமா, நமக்கு மேலே அந்த சாம்பல் மாதிரி லேயர் வரனால இது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் இப்படி சொன்னாங்க, இது பரவாயில்ல பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அதனால் இதை வந்து நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா, அது சுகுணாவில் வந்து ரூ. 580 50 கிராம் வருது. ஆனால் இது வந்து பார்த்தோமா, நமக்கு நார்மலாக ஒரு ரூ. 380 தான் வருது 50 கிராம். இது காய் வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 கிலோ அந்த ரேஞ்ச் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோமா, விதைகளை வந்து மாமரத்து இடைவெள்ளாமையாக நாங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தோம்னா, அந்த விதையை வந்து நம்ம தேர்வு செய்யணும். நல்ல விதையை நம்ம எடுத்துட்டு வந்து மாமரத்து இடையில் வந்து ட்ரிப்கேஷன் போட்டிருக்கோம். அந்த ட்ரிப்கேஷனுக்கு மூலிமா ஒவ்வொரு விதையிலும் வந்து பார்த்தோமா, நமக்கு நல்லாவே இருக்குது. நம்ம பேக்கெட்டில் வந்தது நல்லாவே இருக்குது. அதனால் வந்து இந்த விதை நடவு முறையை வந்து பார்த்தோமா, மேல் பக்கம் வந்து இப்படி கூராக இருக்க மாதிரியும், கீழ்ப்பக்கம் பக்கம் தடிமனாக இருக்கிறத வந்து கீழே வந்து நம்ம திருப்பி ஊனின மாதிரி ஊனணும். சரியாக பார்த்துக்குங்க. மேல் பக்கம் வந்து நமக்கு வந்து விதைகள் வந்து கை பிடிக்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்து அந்த கூராக இருக்கிறது கீழே போகணும். இந்த மாதிரி தண்ணி பக்கமாக ஊனாமல் கொஞ்சம் தள்ளி ஊன்றது பரவாயில்ல. அப்போ தான் விதை வந்து நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். இது மாதிரி ஒரு இதுக்கு 2 விதைகள் ஊனுனா போதும். நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். ஒரு ட்ரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஊனுங்க. தேங்க்யூ.